தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய கிருபைக்காக நன்றி, புதிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி, நீங்க அருளுகிற புதிய நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்திலே முறையிட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ நாட்கள் ஜெபித்து இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரே நாட்கணக்கிலாக, ஆண்டவரே வார கணக்கிலாக, மாத கணக்கிலாக, வருட கணக்கிலாக ஜெபித்து இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுகிறீங்க ஆண்டவரே, கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு புறமாய் நீட்டு என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கையை நீட்டு என்று சொல்லி ஆண்டவரே மோசேக்கு நீங்க சொன்னது பிரகாரமாக ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கோலாகிய வசனத்தை கையில் எடுத்தவர்களாய் வாயிலே அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இன்றைக்கு அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு அறிக்கை இடட்டும் ஆண்டவரே. என் தேவன் அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு செய்ய ஆண்டவரே அறிக்கை இடட்டும் ஆண்டவரே. இம்மட்டும் எத்தனையோ காரியங்களிலே என்னை விடுதலையாக்கின தேவன் இந்த பாதையிலும் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லி அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் அப்பா, சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்பா, விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள் அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறட்டும், வசனத்தை அறிக்கையிடட்டும், விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற பயங்கரமான காரியத்துக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.